அண்ணனுடைய 63வது பிறந்த நாள் தொடர்ச்சியா சமூகத்துக்காக வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அர்ப்பணிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதை நாங்க எப்படி பாக்குறோம்னா, அதை விட ஒரு சிறப்பான தலைவர் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது முன்னாடி நாங்க பெருமையா நினைக்கிறோம். அதை எப்படி பாக்குறோங்கிறத விட யாருமே வந்து ஒரு 2, 3 மனைவிகளோடையும் சரி, இல்ல குடும்பத்தோடையும் சரி, இல்ல பிள்ளை குட்டிகளோடையும் சரி, அவங்க எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணும்போது எங்க தலைவர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து தலித் மக்களுக்காக தியாகம் பண்றது மட்டும் இல்லாம அனைத்து சமூக மக்களுக்காகவும் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காரு. இப்ப நாங்கெல்லாம் வந்து மாற்று சமூகத்தில இருந்து வந்தவங்க. ஏன்னா அவரோட பற்றும் அவருக்கு வந்து 63 வயது அப்படிங்கறதே வந்து எங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் இப்பதான் பிறந்த மாதிரி அரசியல் களத்திலயும் சரி, மகளிருக்காக போராடுறதுலயும் சரி, எங்க வந்து ஒரு சமூக நீதியா தப்பான ஒரு எண்ணங்கள் நடந்தாலும் சரி, அந்த இடத்துல எங்க தலைவர் மாதிரி ஒரு மகத்தான தலைவர் அந்த இடத்துல போய் நிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு தலித் மக்களை பார்க்கறதும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மாதிரி தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண தலைவர் யாராலுமே பார்க்க முடியாதுங்க. அதை நாங்க வந்து இந்த மாற்று சமூகத்துல இருந்து வந்த நானே வன்னியர் சமூகம் தான். அப்படி இருந்தும் நான் அந்த அளவுக்கு பெருமையா அங்க நான் வந்திருக்கேன்னாக்கா அது தலைவரோட உழைப்புக்காக மட்டும்தான். எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது குறிப்பா திருமாவளவனை பிடிக்க காரணம் என்னக்கா உங்களுக்கு? எத்தனை தலைவர்கள் வேணாலும் இருக்கலாங்க, மக்களுக்காக எந்த தலைவர் இருக்காங்க? அவங்கள மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. 1000 தலைவர்கள் வரலாம் போலாம், இது வரலையும் ஏதோ ஒரு போராட்டமாகட்டும் இல்ல ஏதோ ஒரு இழப்பாகட்டும் அந்த இடத்துல யார் இருக்கா? தொல் திருமாவளவர் அவர்கள் தான் நிக்கிறாங்க. வேற எந்த தலைவர் வந்து நிக்கலையே. வருவாங்க, எல்லாம் சொகுசு கார்ல வருவாங்க, வந்துட்டு அவங்கவுங்க வேலை என்னமோ டீசெண்டா டிசிப்ளினா உள்ள சேர் போட்டு உட்காந்துட்டு போவாங்க. ஆனா களத்துல யார் நின்று போராடுறது? இந்த 63 வயசுல யாரு குரல் கொடுக்கறது? யாருன்னா அந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மக்களுக்காக இவ்வளவு ஒரு கஷ்டப்படுற தலைவரை யாருன்னா பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு சமூகத்துல இருந்து ஏன் ஆர்வமா வராங்க? இப்ப தலித் மக்கள் மட்டும் இல்லங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள்னாலே தலித் மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து சமூக மக்களும் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்காங்க. அது ஏன் என்ன காரணம்? மக்கள் எல்லாம் ஏத்துக்கொள்ற ஒரே தலைவர் திருமாவளவர் மட்டும்தான், வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. குறிப்பா வந்து மற்ற தலைவரை பிடிக்க தாண்டி அதிகப்படியான பெண்களுக்கு வந்து திருமாவளவன் ரொம்ப பிடிக்குதா, கட்சி நோக்கி வராங்க இல்லையா? என்ன காரணம்? அது பெண்கள் வந்து அது வந்து சில பேர் வந்து தப்பான ஒரு ஆங்கிள் வந்து யோசிப்பாங்க. வந்து அவர் கல்யாணம் ஆகாதனால வராங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான கருத்து. மகளிர் அப்படின்னாலே பெண்கள் ஆண்களை விட இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல மகளிருக்கு மட்டும்தான் எங்க தலைவர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுவாரு. ஏன்னு சொல்லுங்க? மக்கள் யாருமே, அதாவது வந்து லேடிஸ் யாருமே வந்து அடுப்படியிலே முடங்க கூடாதுங்கிறது தான் அவரோட இது. இப்ப எல்லாமே சட்டம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாருமே போர்க்காலத்துல வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த மகளிரை இந்த அளவுக்கு மகளிரை ஆளாக்கி விட்டதே தொல் திருமாவளவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. எந்த தலைவருமே இப்படி வந்து மகளிரை கொண்டு வரணும்னு ஆசைப்படலையே. மகளிர் மாநாடு வைக்கிறாரு எங்க தலைவர், மகளிருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறாரு. எல்லா ஸ்டேஜ்லயும் சரி மகளிர், அதாவது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து ஆண்கள் ஒரு பக்கம் வந்து மாநாடு வைக்கிறாங்கன்னா அது பெண்களும் நாங்க சரிக்கு சமமா வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்தது தொல் திருமாவளவர் மட்டும்தான். 63 வயது, 63வது பிறந்தநாள் அண்ணனுக்கு. அந்த பிறந்தநாளுக்கு அண்ணனுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னக்கா? என்ன வேண்டுகோளா வைப்பீங்க நீங்க? நாங்க என்ன வேண்டுகோள் வைப்போம்? அவருக்கு இதுவரை நாங்க வேண்டுகோள் வைக்கிற அளவுக்கு அவர் நடந்துகிட்டதே கிடையாது. அவர் இதுவரையிலுமே எங்களை வந்து நாங்க சொல்லி அவர் செய்யற ஒரு தலைவர் கிடையாது. அவர் எங்களுக்கே பிரமிப்பான விஷயத்த தானே பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிற அளவுக்கு அவரு அப்படி ஒரு, எப்படி சொல்றது, எதுவுமே நாலேஜ் இல்லாத தலைவர் கிடையாது. அவரு வைக்கிற கோரிக்கை தான் எங்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கும். இதை பண்ணும்போது எங்களுக்கு அதெல்லாம் அவருக்கு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு எல்லாம் அவர் அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு அரசியல்வாதி கிடையாது அவரு. ஆமா, அவருதான் எல்லாருக்கும் கோரிக்கை வைப்பாரு. அவருக்கு வைக்கிற அளவுக்கு இன்னும் புதுசா ஒரு தலைவர் வந்து உருவாகலைங்க, நாங்களும் உருவாகலைங்க. ஓகே, நன்றி.